அனைவருக்கும் வணக்கம். சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பொருள் மாற்றம். இந்த பொருள் மாற்றத்தால் உலகத்தில் என்ன மாற்றங்கள் வரப்போகுது அப்படிங்கிறது தாங்க நாம் இப்போ பார்க்க போகிறோம். பொதுவாகவே இந்த கடவுள் கனவில் சொல்லக்கூடிய நிகழ்வு, அந்த பொருளை பெட்டிக்குள்ளே வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இந்த சிவன்மலை ஆண்டவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிக பெரும் தனி சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வேறு எங்கேயுமே நாம் இந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் கேள்விப்படவே முடியாது. அதுவும் பல 100 வருடங்களாக இந்த மாதிரி நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஆச்சரியம்தான். நம்ம மனசுக்குள்ளே தோன்றத பொருளை கொண்டு போய் நம்ம வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது வேற. ஆனால் அந்த கடவுள் ஒரு குறிப்பால் உணர்த்தக்கூடிய பொருளை பெட்டிக்குள்ளே வைக்கிறாங்க. அப்படி 2025ஆம் ஆண்டுக்கு பிறகு 2026ஆம் ஆண்டினுடைய முதல் பொருள் மாற்றம் நடந்திருக்கு. இதனால் ஒரு சில ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குறிப்பிட்டு நீங்கள் என்ன ராசிக்காரங்க என்பதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த வீடியோவை பார்க்கும்போதே சிவன்மலை ஆண்டவருக்கு அரோகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வீட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்கா? முக்கியமாக ஒரு குழப்பமான மனநிலையில் ஒரு சிலர் இருப்பாங்க. நமக்கு எது நல்லது எது கெட்டது, இந்த நேரம் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு பயத்திலேயே இருப்பாங்க. இதுக்கெல்லாம் முக்கியமாக எதிர்மறையான ஆற்றல், நெகட்டிவ் தான் எல்லாமே காரணம். இதையெல்லாம் நம்ம நீக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு சரியான ஒரு வழிபாடோ சரியான பரிகார பலன்களோ, நாம் சரியான ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது, இது எல்லாம் முக்கியம். ஆனால் நம்ம எந்த நேரத்தில் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் செஞ்சிட்ருக்கோம். அப்படி நீங்கள் எல்லாமே தெரிந்து சரியான வழிமுறையில் போகணும், தோஷ நிவர்த்திகள்லாம் செய்யணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். நாம் இப்போது சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். இந்த உத்தரவு பெட்டியில் கடைசியாக 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஒரு மண் குவளையில் நீர் வைக்கப்பட்டிருந்தது. அந்த நீரானது கடல் நீர், ராமேஸ்வர தீர்த்தம் அப்படின்னு சொல்லலாம். அந்த கடல் நீர் வைக்கப்பட்டதுக்கு பிறகு இந்த 2026ஆம் ஆண்டில் கடைசியாக 10/3/2026 இந்த நாள் அன்னைக்கு பொருள் மாற்றம் நடந்தது. 10 நாட்களாக அந்த பொருள் வைத்து பூஜை செய்யப்பட்டு வழிபாடு செய்யப்பட்டு வருது. குறிப்பிட்டு இந்த பொருள் மாற்றத்தால் என்னென்ன மாதிரியான விளைவுகள்லாம் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்பவே மங்களகரமான நிகழ்வுகள், நல்ல நிகழ்வுக்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி என்னென்ன பொருட்கள்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் பிள்ளையார், எலுமிச்சை பழம், அருகம்புல், வெற்றிலை, பாக்கு இவையெல்லாம் வைத்து வழிபாடு செய்யப்பட்டு வந்திருக்கு. குறிப்பிட்டு இந்த பூஜை செய்து வழிபாடு செய்யப்படக்கூடிய பொருளானது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தோம். அந்த மாதிரி இந்த பொருள் மிக மிக நன்மையானது, அதாவது சுப பலன்களை தரக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா தெய்வங்களுக்குமே படைத்து வழிபாடு செய்யப்படக்கூடிய பொருட்கள் தான் இந்த வெற்றிலை, பாக்கு, எலுமிச்சை, இந்த மாதிரியான பொருள். அப்படிப்பட்ட பொருள் மாற்றம் அடைந்திருக்கிறது ரொம்ப நல்லதாகவே பார்க்கப்படுது. துர்க்கைக்கு ராகு காலத்தில் எலுமிச்சையில் நம்ம தீபம் ஏற்றுவது மிக சக்தி வாய்ந்த வழிபாடாக சொல்கிறாங்க. துர்க்கை, காலபைரவர், காளி உள்ளிட்ட உக்கிர தெய்வங்களுக்கு எலுமிச்சை படைத்து வழிபடக்கூடிய வழக்கம் நம்ம செஞ்சிட்ருக்கோம். இது தெய்வீக சக்தியை எளிதில் ஈர்க்கக்கூடிய தன்மை கொண்டதாகவும் சொல்லலாம். இப்படி இந்த 5 பொருட்களுமே ஆன்மீக மற்றும் மங்கள நிகழ்வுகளோடு தொடர்புடையக்கூடியது அப்படின்னும், ஆன்மீக சார்ந்த மங்களகரமான நிகழ்வுகள், கோவிலில் உற்சவங்கள், திருவிழாக்கள், கும்பாபிஷேகங்கள் இவையெல்லாம் முக்கியமாக தெய்வத்தினுடைய காரியங்கள் எல்லாம் இந்த நாட்டில் அதிகரிக்கும். அது நல்லபடியாக நடக்கும். அதனால் மக்கள் நன்மை அடைவாங்க அப்படிங்கிறதை உணர்த்தக்கூடியது தான் இந்த பொருட்கள் இப்போ மாற்றம் அடைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். சரி, இதனால் ஒரு ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை சந்திக்க போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, மகர ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நினைத்ததை சாதிக்க வேண்டும் அப்படிங்கிற வேகத்தில் பணிபுரிவாங்க. இதனால் நல்லதொரு மாற்றத்தை பெறுவாங்க. சிலருக்கு பதவி உயர்வு, புதிய பதவி, பொறுப்புகள் இவையெல்லாம் கிடைக்க பெறுவாங்க. குடும்பத்தில் விருந்தினர்களுடைய வருகை கண்டிப்பாக இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவாங்க. அதே போல் திருமண முயற்சிகள் சாதகமான பலனை கொடுக்கும். பிள்ளைகளுடன் சந்தோஷமான பொழுதை கழிக்கக்கூடிய காலமாக இருக்கும். பெண்களுக்கு உங்களுடைய பொருட்களை கவனமாக பாதுகாத்துக் கொள்வது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு இந்த மகரம் ராசியில் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
தேவையற்ற பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகளால் உடல்நிலை சோர்வடையும் என்றாலும் அதன் மூலமாக ஓரளவுக்கு அனுகூலமான பலனை அடைய முடியும். குடும்பத்தில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றினாலும் ஒற்றுமை குறையாமல் இருக்கும். உற்றார் உறவினர்களாக அனுசரித்து செல்வதன் மூலமாக ஓரளவுக்கு அனுகூலமான பலன் கிடைக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புத்திரர்களால் சில மன சஞ்சலங்கள் தோன்றினாலும் கூட பெரிய அளவில் உங்களுக்கு பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது. பொருளாதார நிலை திருப்திகரமாகவே இருக்கும். தேவையற்ற செலவுகளை குறித்து கொண்டாலே சேமிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். இதுபோல் அடுத்ததாக கும்பராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் இருக்கிறவங்க அனுசரித்து செல்வதன் மூலமாக எல்லா பிரச்சனைகளும் சரியாகும். கணவன் மனைவிக்கு இடையில் இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கும். பிள்ளைகளுடைய எதிர்கால நலனுக்காக முக்கியமான பணிகளை மேற்கொள்வீங்க. உங்களுக்கு உறவினர்கள் அக்கம் பக்கத்தினர்களிடம் வீண் வாக்குவாதத்தை தவிர்க்கிறது நல்லது. பெண்களுக்கு அடுத்தவர்களுடைய வேலைக்காக வீணாக அலைய நேரிடலாம். கலைத்துறையினருக்கு மனோதைரியம் அதிகரிக்கும். புதிய எண்ணங்கள் மேலோங்கும். இது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற முழு மூச்சாக பாடுபடுவீங்க. புதிய நட்பு கிடைக்கிறதோடு அவர்களுடைய ஆலோசனைக்கும் வெற்றிக்கும் உதவக்கூடியதாக இருக்கும். எதிலும் எச்சரிக்கையோடு செயல்படுறது மிக நல்லது. அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க, பிறரை நம்பி நீங்கள் கடன் கொடுக்கறதோ இல்லை யாரையாவது நம்பி நீங்கள் கையெழுத்து போடுறதோ, முன்ஜாமீன் கொடுக்கறது, வாக்குறுதி கொடுக்கறது, இந்த மாதிரி எந்த விஷயத்தையும் இப்போதைக்கு செய்யாதீங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. ஏன்னா அது பின்னாடி உங்களுக்கு பிரச்சனையும் கொடுக்கலாம். இதுபோல் உற்பத்தியில் விற்பனையில் எல்லாமே உங்களுக்கு அதிகமான முயற்சிகளை மேற்கொண்டீங்க அப்படின்னா எந்த போட்டி பொறாமையிலும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு இருக்கும். இது மட்டும் இல்லாமல் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி வரக்கூடிய காலகட்டத்தில் வெளியூர் வெளிநாடுகளில் இருந்து உங்களுக்கு ஆர்டர்கள் கிடைக்கும். வேலையாட்களுடைய ஒத்துழைப்பும் கூட்டாளிகளுடைய ஆதரவும் மன மகிழ்ச்சியை உண்டாக்கி கொடுக்கும். வாங்கிய கடன்களை வங்கியில் வாங்கியிருக்க கடனை கூட அடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். நீங்க வழிபாடு செய்யும்போது முருகப்பெருமானுடைய வழிபாடோடு பைரவருடைய வழிபாடையும் செய்கிறது மிக நல்லது. இதே போல அடுத்ததாக மீனராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுடைய செயல்திறன் அதிகரித்து காணப்படும். அதிகாரிகளுடைய பாராட்டும் பதவி உயர்வும் கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டாகும் அப்படின்னு மீனராசிக்காரர்களுக்கு சொல்லலாங்க. நீங்கள் எந்த ஒரு காரியத்தை எடுக்கிறீங்க அப்படின்னாலும் அந்த எடுத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுல நல்ல ஒரு வேகம் உங்களுக்கு கிடைக்கும். மனதில் துணிச்சல் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்த தொய்வு நீங்கி வேகம் பிடிக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுடைய செயல்திறன் கண்டிப்பாக அதிகரித்து நல்ல ஒரு பயனடைவீங்க அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்கு இடையில் ஒற்றுமை உண்டாகக்கூடியதாகவும் சகோதரர் வழியில் நன்மை உண்டாகக்கூடியதாகவும் பிள்ளைகள் மூலமாக பெருமை ஏற்படும் அப்படின்னும் உங்களுக்கு உறவினர்களுடைய வருகையும் அவர்களால் நன்மையும் உண்டாகக்கூடியதாகவும் திருமணம் தொடர்பான பேச்சுக்கள் சாதகமானதாக முடியும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் வீடு வாகனம் வாங்கிறது அல்லது புதுப்பித்தல் இவை எல்லாமே உங்களுக்கு நாட்டத்தை அதிகரித்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக பெண்களுக்கு எடுத்த காரியம் நல்லபடியாக நடந்து முடியும். கலைத்துறையினர் மனதில் எதை பற்றியாவது சிந்தித்த வண்ணம் இருப்பீங்க. மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை பெற்றுக் கொடுக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் சீரான போக்கு காணப்படும். கூடுதல் மதிப்பெண்கள் பெறதுக்கான கூடுதலாக படிக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வரக்கூடிய காலகட்டத்தில் உற்றார் உறவினர்களை அனுசரித்து நடந்துக்கிறது ரொம்ப நல்லது. ஓரளவுக்கு நீங்கள் அனுகூலமான பலனையே பெறுவீங்க. முக்கியமாக பொருளாதார நிலை இப்போ உங்களுக்கு சீராகவும் சிறப்பாகவும் அமையும். தேவையற்ற செலவுகளை குறைத்துக்கிறது ரொம்ப நல்லது. சுபகாரிய முயற்சிகளில் எல்லாமே உங்களுக்கு தடைகளே நிலவலாம். குறிப்பிட்டு உங்களுக்கு உடல்நிலையில் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்பட்டாலும் பெரிய கெடுதல் உண்டாகாது. குடும்பத்திற்கு தேவையற்ற வாக்குவாதங்களால் மன சஞ்சலங்கள் தோன்றினாலும் ஒற்றுமைக்கு குறைவில்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக நீங்கள் தினமும் அம்மனுடைய வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னாவே நல்லதொரு பலனை காண முடியும். உடன் இருக்கிறவங்களுடைய ஒத்துழைப்பு இப்போ உங்களுக்கு ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் எல்லாமே உங்களுக்கு சீராக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். அதனால் நீங்கள் எதற்கும் பயப்பட வேண்டாம். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நாம் உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் என்னென்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் பெற போகிறீங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.